எதே கொட்டாவி விட்டா இப்படியெல்லாம் நடக்குமா? கொட்டாவி விட்டது ஒரு குத்தமானு நம்மெல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு உண்மையான நிகழ்வு நடந்திருக்கு. இவங்க கொட்டாவி விட்டுருக்காங்க. கொட்டாவி விட்டுட்டு இவங்களால வாயை மூட முடியலங்க. ஜா அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. நம்மள சில பேரும் கொட்டாவி விடும்போதும் நமக்கும் இந்த மாதிரி சில நிகழ்வு நடந்திருக்கும். அதாவது முழுசா மூட முடியல அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னடா இது ஸ்ட்ரக் ஆகுற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். ஆனா அதுக்கப்புறம் வாயை வந்து எப்படியாவது மூடிடுவோங்க. ஆனா இவங்களுக்கு கொட்டாவி விட்டுருக்காங்க. ஆனா வாயை மூடவே முடியல. அந்த ஜா இருக்குல்ல அது அப்படியே மாட்டிக்கிச்சுங்க நல்லா. அமெரிக்கா நியூஜெர்சியை சேர்ந்தவங்க ஜென்னா சினட்ரா. இவங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது. அண்ட் இவங்க ஒரு நாள் வந்து தீவிரமா கொட்டாவி விட்டப்போ அவங்களுடைய வாய் தாடைய மூட முடியாம போயிடுச்சு. இதனால வாயை திறந்து வச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுலலாம் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க. இவங்களும் வீட்லயே எப்படியாவது வாயை மூடிடலாம் அப்படின்னு சொல்லி பல தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா முடியல. இப்படியே இருந்தா வாயை மூட முடியாது போலியே. சரி போவோம் ஹாஸ்பிட்டலுக்குன்னு அங்க போயிட்டு நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறாங்க. எக்ஸ்ரேலாம் எடுக்கிறாங்க. அப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்டை போயிட்டு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தாங்க அவங்களுடைய அந்த வாய் தாடை வந்து இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கு. இதை பத்தி அவங்க ஷேர் பண்ணும்போது இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதனால கடும் வேதனையை நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒரு கொட்டாவி விட்டதுனால இப்படியெல்லாம் நடக்குமான்னு பல பேர் சோஷியல் மீடியாலையும் பேசிட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. பிஹைண்ட் ரூட்ஸுக்கு இப்பவே ஃபாலோ பண்ணுங்க.